தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். மே 4ஆம் தேதி என்ன ஆக போதுன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன ஆகுமோ இப்போ லைட்டாக கிளிம்ஸ் ஒன்றுனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஆக்சுவலாக இவர் சமீப காலமாக டிவிகேவுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசுகிறாரு. அரசியல் பேசுகிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நீ தான் பேசுகிற, நான் பேச விட நீ தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இவர் மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆள். ஆனால் சொல்கிற பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே அபிமானிகளை என்னங்க எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அவங்க முகம் சுடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி மற்ற பொலிட்டீஷியன்ஸ்க்கு கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு தோணும். அப்பேற்பட்ட ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த திருவான்மியூர் அருகில் இருக்க ஒரு ஹோட்டலுங்க, அங்கே போயிருக்காப்புல. சரி சாப்பிட்லாமே சண்டே வச்சு அப்படின்ட்டு போனவர் காரை வெளியே நிறுத்திட்டு உள்ளே போயிருக்காப்புல. உள்ளே போனவர் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா காரோட கண்ணாடி அந்தளவுக்கு உடஞ்சி போய் கிடக்கு. ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சதெல்லாம் கிடையாது, யாரோ வேணும்னே வேலையை பார்த்து விட்டா மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஓட்டை அந்த காரில் பார்க்க முடிஞ்சுது. கல் இருக்குல்ல, அந்த கார் கண்ணாடியை உடைக்க கல்லை பயன்படுத்திருக்காங்க போல இருக்கு. அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சு ஓடி இருக்காங்கண்ணா. இந்த விவகாரம் சம்மந்தமாக போலீஸ் கேட்டிருக்காங்கண்ணா. முதல்ல இந்த வீடியோ வெளியே ஒரு இவரோட வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா கேட்டதுக்கப்புறம் இவரும் கம்ப்ளைண்ட் ஃபார்ம்லாம் ஃபைல் பண்ணியிருக்காராம். இதை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாலை ஓரமாக தாங்க கார் நிறுத்திட்டு போனேன், நடுவில் கூட கிடையாது, ஓரமாக நிறுத்திட்டு போனேன். ஆனால் அடித்து உடைச்சிருக்காங்க இந்த கார் கண்ணாடியை. காரோட சீட் இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த கண்ணாடி செதறி போன கண்ணாடி, அப்புறம் இந்த கல் எல்லாமே உள்ளே கிடந்துச்சு. இது யார் செஞ்சாங்க அப்படின்னு தெளிவாக தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு போஸ்டரை போட்டிருந்தாப்புல. செஞ்சது தருதலைகளா இல்லை தற்குறிகளா அப்படின்னு சொல்லிட்டு. இது போல வார்த்தைகள் இன்னும் பல பேர் ட்ரிகர் ஆகி விட்டுருவோம்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செஞ்சது கரெக்ட்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பண்ணால் என்னன்னே தெரியல, ஆனால் கரெக்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏன்ப்பா அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது, இந்த அடிப்படையே தெரியாதவங்க நீங்களாம் நாட்டால் யோசிக்கலாமான்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரெண்டு விதமாக விவாதம் பெருசாக போக ஆரம்பிச்சது. இதை பற்றி என்ன மேலதிகமாக சொல்கிறாப்புல ஜேம்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சிச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இதில் யாராவது கோவப்பட்டு இதை செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னார். அவரோட ஒரு கன்க்ளூஷன் வர முடியல, அவங்க பண்ணியிருப்பாங்களோ தெரியலன்றது. பிகாஸ் இவ்வளோ காலமாக எனக்கு அப்படி நடக்கலை. ஆனால் சமீப காலமாக விமர்சனம் நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நடந்திருக்குனாக்கா என் சந்தேகம் அங்கே தாங்க போவோம் அப்படின்றாரு. தாவைக்கா இளைஞர்களோட எதிர்காலம் இருக்குல்ல, அதுக்கு நல்லது கிடையாதுங்க. ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா சரியான தலைவர்கள் வந்தால் தான் இங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு தன்னோட மன ஆதங்கத்தை இப்படி பதிவு பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். ஓகே, விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு கேஸு ஏங்க அவர் மேலே டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த விஷயத்தில் இப்போ விஜய் அவர்களுக்கு சாதகமாக முடிவு வந்திருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்க ஒரே ஒரு நல்ல செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். என்ன மேட்ருனா, விஜய் அவர்கள் எலெக்ஷனில் போட்டி போகிறத முன்னிட்டு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார்ல. அப்படி வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுறப்ப அதிலிருந்து சில தகவல்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கணும், இந்த வேட்பு மனுவை ஃபுல்லாக ஆராயணும்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் வெங்கடேஷ் அப்படின்ற பர்சன் போய் மனு தாக்கல் பண்ணாப்புல. இது கூட இன்னொரு விஷயமும் வந்துச்சு. அதாவது விஜய் அவர்களோட வேட்பு மனுவில் மனைவிக்கே ஏதோ கோடிக்கணக்கில் கடன் கொடுத்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னங்க இதெல்லாம் ஏதோ வேடாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வருது, ஒரு மனு மேலே மனுவாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை எடுத்த கோர்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்க முடியுமா, இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, தள்ளுபடி பண்ணுறோன்ட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக தாக்கல் பண்ண மனு தள்ளுபடி, இதுக்கு முன்னாடி இதே சாயலில் பண்ணப்பட்டுருச்சுல அந்த மனுவும் தள்ளுபடி. இப்படி வேட்பு மனு சார்ந்து ஆராயணும்னாக்கா எல்லார் கட்சிகள் சார்ந்து ஆராயணும். அதை விட்டு என்ன ஒருத்தவங்க சார்ந்து மட்டும் இதை நான் சொன்னாலும் எனக்கு ஒரு சாயம் பூசுவீங்களா, என்னவோ போஸ்ட்டு போங்க. ஆக்சுவலாக இளைஞர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க மனசில் அப்பட்டமாக எதிர்பார்க்கறது இந்த வேட்பு மனுவை ஒவ்வொரு தலைவர்களும் தாக்கல் பண்ணுறாங்களே, வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்களுக்கும் நெஜ லைஃப்பில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதுக்குமே கான்ட்ராஸ்டாக இருக்கும் பயங்கரமா. உதாரணத்துக்கு கால் தரையிலேயே படாத அளவுக்கு வண்டியிலேயே பயணப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனால் வேட்பு மனுவில்
கார் சார்ந்த விஷயமே உள்ளே இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நான் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சில பேர் குறித்து வச்சிருப்பாங்க. இதை பார்க்குற மக்கள் மனநிலை என்னவா இருக்கும்? என்னப்பா அப்போனா உண்மைதானா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, அவங்க வண்டி இல்லை போல இருக்கே, அவங்ககிட்ட இவ்வளோ சொத்து இல்லை போல இருக்கே, நம்ம தான் ரொம்ப இமேஜின் பண்ணுறோமோ, சினிமா படங்களை பார்த்து கெட்டு போயிட்டோம். ஃபுல்லாக ஏதோ அரசியல்வாதிகளும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவான்னு காட்சிகளாக காண்பிச்சு நம்மள அவங்க மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கிறதா பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிற ஒரு விஷயம் விஜய் அவர்கள் சார்ந்து கிடையாது, எல்லாருமே சேர்த்து பொதுப்படையாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கிறப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதில் குறிப்பிட்டிருக்க சொத்து விவரங்கள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக சரி பார்க்கறதுக்கு கம்பல்சரியாக ஒரு ரைடு பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ இதெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா, ஃபேர் எலெக்ஷன்னு பேரளவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதை ஜஸ்ட் நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிற அவ்வளோதான். இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டு மடியில் கனம் இருக்குது போல இருக்குது, அதான் வழியில் பயம் ஏற்படுதுன்னு நீங்கள் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயம் இப்போ விஜயர்கள் சார்ந்த இந்த வேட்புமனு விஷயத்தை விசாரிக்க சொல்லி அதுக்கப்புறம் தள்ளுபடி ஆச்சுல மனு, அது நடந்ததுனால தான் இந்த ஐடியாவே நம்ம மனசில் வருது. ஜஸ்ட் என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். இது நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. எதுக்கோ கிராஸ் செக் பண்ணுறோம், இது முக்கியமான விஷயம். ஏன்னா நாட்டை ஆள்றவங்க யாருன்றதை முடிவு பண்ணுற விஷயம். அதுக்கு எவ்வளோ நம்ம டீப்பாக யோசிக்கணும். ஓகே, மம்முட்டி அவர்கள் அவர் சர்க்காசமாக இன்டர்வியூஸில் பதில் சொல்கிற பேர் போன ஒரு நடிகர், ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தான், அதில் மாற்ற கருத்து இல்லை. அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அவரை பார்த்ததும், சார் இது போல் விஜய் அவர்களோட அரசியல் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. மம்முட்டி அவர்களுக்கு எனக்கு நடக்கிறதுலாம் தெரியாதா என்ன? அவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்கன்ட்டு போயிட்டாருங்கிறது. செய்தியாளர்கள் சரி நாசுக்காக விட்டாங்க, சரி விருப்பமுள்ள போல பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அவர் இங்கே ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாருன்னா அது எந்தளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது அவருக்கே நல்லா தெரியும், அதான் அங்கே வந்து கிளம்பி போயிட்டாருன்ட்டாரு. இவ்வளோ தான் அங்கே நடந்துச்சு. ஆனால் இதை பல பேரும் திருச்சி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களுக்கு அரசியல் ஒன்றும் தெரியாதுன்னு அவர் சொல்ல வந்ததா சொல்லிட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மம்முட்டி அவர்களோட மனசாட்சிகளாக பல பேர் ஆயிரக்கணக்கில் மாற ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அவர் இதான் சொல்ல வந்தாருன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கு அபிமானிகள் இருப்பாங்களா, அவங்க ஏன்பா எலெக்ஷன் முன்னாடி இருக்குன்னு அந்த மனுஷனை போட்டு ஆல்ரெடி அடிச்சிங்க, அவ்வளோ குற்றச்சாட்டுகளை சுமத்துறீங்க, எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு இப்பயுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அரசியலை தொட்டோனாக்கா அவ்வளோ சீரை வெளியே வர முடியாது. அது இங்கே லிட்டரலாக தெரியுது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணி சார்ந்து மீடியா பர்சன்ஸை பார்த்து அவர் செஞ்ச ஒரு விஷயம், இது போல் கையை அசைச்சு அவர் சொன்னது கூட்டணி பங்கீடு சாதனை முடிஞ்சிச்செல்லாம் அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாரு. ஆனால் அது செம ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக மாறி இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போகும்போதும் அங்கே வந்தவங்களாம் இதே போல விஷயங்களை பண்ணி காட்டுன்னு ரசிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் போச்சா, இன்னொரு பக்கம் May 4 அன்னைக்கு இதுதான் நடக்க போகுது, முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருப்பாங்க, அவர் இதே போல் முடிச்சிட்டேன் அப்படின்னு கையை காட்டுவார்னு டிவிக்கு அபிமானிகள் அப்படி கனவு கோட்டை கட்டி அதில் தடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இறுதி முடிவுன்றது மக்கள் கையில் இருக்குது. யார் இந்த சிக்னேச்சர் அப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல May 4 அப்போ. ஆனால் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டு வச்சுருக்காங்களோ அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, புதிய தமிழகத்தோட கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு அசம்ஷனை முன் வச்சிருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் சொல்ல முடியல, ஆனால் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதுன்னு மட்டும் எனக்கு சாலிடாக தோன்றதா அவர் சொல்லியிருக்காரு. பல பேரோட மனநிலையும் கிட்டத்தட்ட இதுதான் தோன்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சேகர் பாபு அவர்கள் அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாப்புல, May 4 பிற்பாடு ஆளுநர் மாளிகையில் ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்பவும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இது எந்த வகையிலும் சந்தேகமே கிடையாதுங்க, அவர் தாங்க சிஎம். முத்துவேல் கருணாநிதி அப்படின்ற முழக்கம் திரும்ப ஒரு முறை ஒழிக்க போது பாருங்களேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் செம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள், அவங்களுக்கு இந்த வருஷம் போச்சா என்னவோ தெரியல, ஏன்னா சமீப காலமாக ஒரு டாக் சோஷியல் மீடியா முழுக்க ஓடிட்டு இருந்துச்சு, கவனிச்சிங்களா? அதாவது May 4 ரிசல்ட் வந்துடும், டிவிக்கே ஜெயிச்சிரும், தனியாக ஜெயிக்கதோ இல்லைனா என்டிஏ கூட கூட்டணி வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்களோ அதிகாரம் வந்துடும் அந்த கட்சிக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர்களை தேர்வு பண்ணுவாங்களே, எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த அமைச்சர், இதுக்கான லிஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டதா கட்சி தலைமை சொல்லலை இந்த டிவிக்கோட தலைமை. ஆனால் பல அபிமானிகளும் அதை பெரிய பேசுபொருளாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் இவர் காதுக்கு போயிருக்குமானோ தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போது தாவைக்காவினர்லாம் கனவுல வேணும்னா அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சுக்கிட்டோம், யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. எக்ஸிட் போல்ஸ் முடிவு இன்னும் வெளியே வராதது காரணம் மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கலை, இதுதானே. இன்னையோடு மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிஞ்சிருச்சுங்க. வர 29ஆம் தேதி இந்த மேற்கு வங்கத்தில் எஞ்சி இருக்க 142 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஒரு வாக்குப்பதிவில் தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் ரிசல்ட் May 4 வர்றப்ப யார் அங்கே ஆட்சியை பிடிக்க போகிறா அப்படின்ட்டு. இதுக்கு மத்தியில் எல்லா கட்சிகளும் இந்த டைமில் தான் அதிகப்படியான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க, பெரிய பெரிய வாக்குறுதிகளாக இருக்கும், ஏன்னா கடைசி நாளில் இன்னைக்கு. அதனால்
இதில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க மேற்கு வங்க மக்கள் சார்ந்து. உண்மையிலேயே சவுத் இந்தியாவோட நெடி அங்கே அடிச்சிருச்சா என்னவோ தெரியல, அப்பேற்பட்ட வாக்குறுதி. அதாவது பாஜக மட்டும் மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பெண்களுக்கு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காப்புல. 36,000. ஸோ மாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3,000 ரூபாய் உதவித்தொகை. 5 வருஷங்களில் 1,80,000 ரூபாய் பெண்கள்கிட்ட இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இப்பேற்பட்ட வாக்குறுதிங்க. ஒரு பக்கம் பாஜக ஒரு பெரிய அஸ்திரத்தை ஏவிட்டாங்களா, இவ்வளோ பெரிய வாக்குறுதி ஒன்று பெண்கள் வாக்காளர்கள் சார்ந்து கவர்றதுக்கு. பிகாஸ் ஒரு எலெக்ஷன்லையும் வெற்றியாளரை முடிவு பண்ணுறது பெண்கள் தான். ஸோ அவங்கள சார்ந்த நிறைய கவரக்கூடிய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட வாக்குறுதி பிரதமர் மோடி அவர்களே கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மமதா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, இது போல் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதில் மேற்கு வங்கத்தில் அந்த வாக்குப்பதிவு பண்ணப்பட்ட அந்த எந்திரங்கள் இருக்குல்ல, இது இருந்த 2 ஸ்ட்ராங் ரூமில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை கைப்பற்றுறதுக்காக மத்திய படைகள் குற்றவாளிகளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இது போல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி வச்சிருக்காங்க. மக்களே சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, ரொம்ப 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 கிரேவ் அலிகேஷன் இது. இந்த விஷயத்தை குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்களா, உடனடியாக தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எல்லா எந்திரங்களும் பாதுகாப்பாக தாங்க இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலன்ட்டு அவங்க இங்கே ஸ்டேட்மெண்ட்டை மறுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கலைபுரம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் நாங்கள் அப்போ சொன்னோம்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. இதுக்கு முன்னோட்டமாக தான் இவ்வளோ விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம சபாஷ் போட்டலாம் மத்திய அரசுக்கு. நம்ம சமீபத்தில் மானாதங்கப்பட்ட ஒரு மேட்டர் பேசியிருந்தோம். இது பட்டாசு தயாரிக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்க நலன் சார்ந்த கோரிக்கை முன் வச்சிருந்தோம். அது ஒரு 90% நடந்த மாதிரி இருக்குங்க. என்னன்னா பட்டாசு மூலப்பொருட்களை இந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து அதிகபட்சம் 10 மணிக்கெலாம் முடிச்சிடணும். காலையிலேயே சொல்கிறேன், ஏன்னா வெயில் ஆரம்பிக்கிற டைம் இல்லையா. ஏன்னா கேரளாவில் பட்டாசு சார்ந்து வெடித்து எத்தனை உயிர்கள் போச்சுன்னு பார்த்துருந்தோம். அப்போ பல பேரும் ஸ்பெக்குலேட் பண்ணது ரொம்ப வெப்பம், இந்த உலர்ந்த வைக்கோல் இருக்குல்ல, இது எரிஞ்சுதான் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுச்சு. அங்கே கொடுமைன்னு பார்த்தா சிவகாசி சார்ந்த கொடுமை நடந்துச்சு. தமிழ்நாட்டில் அதையும் பார்த்துருந்தோம், அவ்வளோ உயிர்கள் கொத்து கொத்தா போயிருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்து தான் மத்திய அரசு இந்த ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ காலையில் 6லேருந்து 10க்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்கப்பா, தொழிலாளர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும் அப்படின்ட்டும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஓகே, எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அது இருக்க சந்தோஷம். அப்படியே அந்த பட்டாசு தயாரிக்கிறாங்களே அவங்க வாழ்வாதாரம் சார்ந்து ஏதாவது அரசு பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். May 4th தரமான சம்பவம் உறுதி. ஆனால் யாருக்கு நெகட்டிவாக போக போகுது, யாருக்கு பாசிட்டிவாக வரப்போகுதுன்றதான் $1 பில்லியன் எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதோட விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த பார்ட்டியை பற்றி நான் கேட்கல, தாவேக்கா வேட்பாளர்கள் எல்லாரை பற்றி நான் கேட்கல, தலைவராக இவர் ஜெயிப்பாரான்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.